யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து நாம் வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் ரொம்ப அற்புதமாய் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான சத்தியம், வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாய் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இங்கே வாழ்க்கைக்கான ஒரு அருமையான படிப்பினையோடு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற வேத பகுதியை தான் நம்ம வாசிக்கிறோம். தேவன் நம்ம வெற்றி அடையணும்னு விரும்புகிறார் பாருங்க. ஆனால் பிசாசு என்ன செய்ய விரும்புகிறான்னா, மறுபக்கத்தில் இந்த வெற்றியை நம்ம ருசி பார்க்காதபடிக்கு மனுஷனை எப்படி பாவத்திலும் தோல்வியிலும் வைத்து அவனுடைய வாழ்க்கையை இந்த வெற்றியை ருசிக்காதபடிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கு எதிர்த்து அவன் வேலை செய்கிற ஒரு செயலை அவன் செய்து கொண்டிருக்கிறான் பாருங்க. பிசாசு மனுஷனை பாவத்திலும் தோல்வியிலும் வச்சுட்டா அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் அவன் அடைய வேண்டிய வெற்றியை அடைய முடியாது என்பதை அறிந்ததுனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனும் காட்டுறாரு. பாவத்தில் இருந்தோம், தோல்வியில் இருந்தோம், வாழ்க்கையில் நாம் போய்கொண்டிருக்கிற பல காரியங்கள் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டு தேவன் வைத்திருக்கிற வெற்றியை அனுபவிக்க இந்த வேத வசனம் எவ்வளோ முக்கியமாய் நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். ஒரு மனுஷன் இந்த தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் தியானிக்க ஆரம்பித்தானா, இந்த வார்த்தையை தியானிக்கிற வார்த்தை எடுத்து அவன் வாயில் பேச ஆரம்பித்தானா, பேசுகிற வார்த்தையின்படி வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பானா, வேதம் சொல்லுகிறது அந்த மனுஷன் தன் வழியை அவன் வாய்க்க பண்ணுகிறான், அவன் நிச்சயமாய் புத்திமானாய் இருப்பான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு மனுஷனுக்கு புத்தி வருது. காரியங்களை புரிந்து கொள்கிறோம், வாழ்க்கையை புரிந்து கொள்கிறோம், சூழ்நிலைகளை புரிந்து கொள்கிறோம். ஏன் புரிந்து கொள்கிறோம்? அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வர கர்த்தர் வெற்றிகரமான வழிகளை நமக்கு எப்படி வைத்திருக்கிறார் என்பதை விளங்கி கொள்கிறோம் பாருங்க. அதை விளங்கி கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மிக ஆசீர்வாதமான ஒன்றாக மாற்ற அவரால் முடிகிறது. அதில் ஒரு காரியம், பல காரியங்களை, வாழ்க்கையின் பல காரியங்களை பேசிக்கிட்டு வரேன். வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒன்று பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லாமல் நான் என் வாழ்க்கையை நடத்த முடியும்னு சொல்கிற அப்படிப்பட்ட புண்ணியவான் யாராக இருக்கீங்களா? பணமே வேண்டாம் எனக்கு, நான் வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருக்கீங்களா? அப்படின்னா அவங்களை கொண்டு போய் ஒரு மியூசியமில் தான் வைக்கணும். வினோத பிறவி தான் நீங்கள். நான் சொல்ல புரியுதா? ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் வாழ்க்கையை நடத்துவதுக்கு நமக்கு பணம் சில காரியங்களுக்கு உதவுகிறது. அதுதான் பாருங்க, ஆண்டவர் மனுஷனை எல்லா விதங்களிலும் செழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் செழிப்பாக இருந்துட்டு உலக வாழ்க்கையில் என்ன பொருளாதாரத்தில் ஓட்டாண்டியாக நான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பலை. அதுதான் வேதம் ரொம்ப தெளிவு. பைபிள் இஸ் a very balanced book. இந்த வேத புஸ்தகம் ரொம்ப பேலன்ஸ்டாக போதிக்கும். ஆவிக்குரியலையும் வாழ்க்கையிலையும் செழிப்பாக இருக்கணும். அதுதான் யோவான் சொல்ற, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும், அதான் ரொம்ப முக்கியம், எல்லாவற்றிலும் கர்த்தர் God is concerned that you must flourish in everything. எல்லா காரியங்களிலும் நான் செழிப்பாக இருக்கணும்.
அப்படின்றத தேவன் விரும்புகிறார். ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க அதை விரும்புறதே இல்லை பாருங்க, யோசிக்கிறதே இல்லை. ஆவிக்குரிய விதத்துக்கு யோசிக்கிறோம், ஆனால் கர்த்தர் நம்மளை பொருளாதாரமான காரியங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்ற புத்தி வரும்போது தான் யோசிக்கிறோம், நமக்கு எப்படி இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராரு, கொண்டு வருகிற அந்த ஆசீர்வாதத்தை எப்படி தேவன் உபயோகப்படுத்த புத்தியை கொடுத்தவர் அதை எப்படி உபயோகப்படுத்தணுன்ற வழியையும் காட்டுவார். நல்லா கவனிங்க. அதனால் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியங்களை விசுவாசிங்க. பொருளாதார ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக வேணும், நான் கர்த்தருடைய நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் என்ன பொருளாதாரத்தில் இப்போ இருக்கிற நிலையை காட்டிலும் இன்னும் பல மடங்கு கர்த்தர் என்ன பெருகப்படுத்தணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, இப்போ இருக்கிற நிலையை பார்க்கிலும் பல மடங்கு உயர்த்துறதுன்னு சொல்லுங்க. இப்போ இருக்கிற நிலையை பார்க்கிலும் பல மடங்கு என்ன கர்த்தர் பொருளாதாரத்தில் பெருக செய்வார். இதை சொல்லணும், அதை வாயத்திறந்து. இப்போ வாங்குற கடனை இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி இன்னும் நிறைய கடன் வாங்கி கடனாளியாக இருக்க போகிறேன், அது பெருகிற திட்டம் இல்லை, அது சிறுகிற திட்டம். கர்த்தர் நம்மளை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கும் போது நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீ கடன் வாங்காமல் நீ என்ன பண்ணுவாய், கடன் கொடுக்கிறவனாய், நீ வாளாகாமல் என்ன ஆவாய். அது கொஞ்சம் புத்தி வரணும். இந்த வேத வசனம் மனுஷனுக்கு புத்தியை புகுற்றுகிற தேவனுடைய வார்த்தையா இருக்கு. எங்க தப்பு பண்றேன், எதை நான் கவனம் செலுத்தணும், எப்படி வாழ்க்கையை இந்த காரியத்தில் நல்ல மேலோங்கி வருவதுக்கு நான் என்ன செய்யணும், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அறியணும், கேட்கணும், அதை புரிந்து கொள்ளணும். இப்படி கேட்டு புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையை கர்த்தர் தம்முடைய சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மளை நிரப்புறாரு. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் போதிக்க விரும்புகிறேன் பாருங்க. அது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்ன போதனையை கர்த்தர் இன்னைக்கு நம்ம கொடுக்க விரும்புகிறாருன்னா, எப்படி கர்த்தர் நம்மளை சிக்கியிருக்கிற கடன்லேருந்துலாம் கர்த்தர் எப்படி வெளியே கொண்டு வர முடியுன்றத குறித்த காரியத்தை நான் சொல்ல 3 சத்தியங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. கடனில் சிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்களா, இல்லை கடன் வாங்கணும்னு பிளானோட வந்திருக்கீங்களா, இன்னைக்கு கர்த்தர் அந்த நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் என்கிற நிலைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்நாளெல்லாம் கையேந்திர நிலைமையிலே இருக்கணுமா? கர்த்தர் நம்மளை கையேந்திர நிலையில், கர்த்தர் நம்மளை கையை திறந்து அநேகருக்கு கொடுக்கிற ஒரு நிலை. எத்தனை பேர் அப்படி இருக்கணும் விரும்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இப்படி இல்லை, நான் இப்படி மாறணும் ஆண்டவர். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க, ஆண்டவரே இப்படி இல்லை, இப்படி இல்லை, இப்படியும் இல்லை, என்ன ஆண்டவரே இப்படி இருக்கணும் சொல்லுங்கள். கையை உயர்த்தி எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதுதான் கொடுக்கிறது, அதான் பெருக்கம், அதான் சக்சஸ். ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்குரிய அறிகுறி அதுதான். ஒரு மனுஷன் தன் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறான் அப்படின்றத வச்சு அவன் வாழ்க்கையில அவன் உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்றானா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். நல்லா அப்படியே ஜோம் பண்ணி அப்படியே ஆவியிலுமே தக்க பக்கம்லாம் குதிச்சுட்டு அப்புறம் வீட்டில் பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, அது இல்லை அப்படின்னா அது தெரிஞ்சிடும், இது சரியில்லை. வசனத்தை தியானித்த வசனத்தை வாயில் வைக்கல, வாயில் பேசுகிற வார்த்தையை தன் வாழ்க்கையில் கை கொள்ளாதனால புத்தி வரல, புத்தி வராதனால எல்லா காரியத்திலையும் போய் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணுறதுக்கு பைபிளில் ஆண்டவர் அற்புதமான வழிகளை வச்சிருக்கிறாரு பாருங்க. இந்த வழிகளெல்லாம் நம்ம அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து உபயோகப்படுத்தணும். கேட்டுட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கி நான் சொல்கிற காரியத்தை கேட்டுட்டு போயிடக்கூடாது, வாழ்க்கையில் இதை உபயோகப்படுத்தணும். கேட்கறத காட்டிலும் வேதம் சொல்லுகிறது, கேட்டதை செய்கிறவன் தான் பாக்கியவான். கையை உயர்த்தி சொல்லுங்க, கேட்டதை செய்கிறவன் தான் பாக்கியம். எத்தனை பேர் கேட்டதை செய்கிற பாக்கியவான்களா இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வாரம் வாரம் கேட்குறீங்க, திருப்பியும் வாரம் வாரம் கேட்குறவங்களா இருந்துடக்கூடாது. வாரம் வாரம் கேட்குறேன், அந்த வாரத்தில் போய் அதை செய்கிறவனாக மாறுறேன், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு இந்த காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். முதலாவது கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்ன அறிவு நமக்கு வரணும்னா, தேவன் என்னுடைய எல்லா கடனையும் கர்த்தர் ரத்து பண்ணுகிறவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் என்ன பண்றாரு, என்னுடைய கடன் எல்லாம், அதை முதல்ல நம்பணும். கர்த்தர் என் கடன் எல்லாம் அவர் ரத்து செய்கிறவராய், கேன்சல் பண்றாரு. எப்படி பண்றாரு, எப்போ பண்றாரு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும். நான் கடன் வாங்கிட்டே இருப்பேன், அவர் நான் வாங்குற கடன்லாம் கேன்சல் பண்ணுவார். நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. கர்த்தர் ஒரு கடன் முடிஞ்சா அடுத்த கடன் ரெடி ஆகும். நமக்கு தான் ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் கேன்சல் பண்ணுவார். அப்படிப்பட்ட கடனை கேன்சல் பண்ண மாட்டார். நல்லா கவனிங்க. கடனில்
மாட்டி தவிக்கிற ஒரு விதவை எலிஷாவிடத்தில் வந்து சொல்லுகிறாள், என்னுடைய 2 பிள்ளைகளை உம்மிடத்தில் ஊழியக்காரனாய் இருந்து மரித்து போன என்னுடைய கணவன் நிமித்தமாய் என்னுடைய 2 பிள்ளைகளை கடன் கொடுத்தவர்கள் வந்து வாங்கிட்டு திருப்பி என் பிள்ளைகளை சிறைப்பிடித்துட்டு போக வராங்க, என்ன செய்யறது ஊழியக்காரனே என்று வந்து இந்த தீர்க்கதரிசிட்ட கேட்டபோது இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, வழி சொல்ற, கடனை தீர்ப்பதுக்கான, கடனை கேன்சல் பண்ணுவதற்கான வழியை சொல்றார். நல்ல கவனிங்கள். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடனெல்லாம் எப்படியெல்லாம், என்னென்ன பிரச்சனையெல்லாம் நீங்க வெளியே வர, கடனெல்லாம் எப்படி உங்களை கர்த்தர் ரத்து பண்ணுவதற்கான வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு ஆமா இது என்னத்தை பெருசா பண்ண போது அப்படின்னு விட்டீங்கன்னா, அப்படின்னு அந்த ஏழை விதவை விட்டுருந்தானா, நான் சொல்றேன் அந்த 2 பிள்ளைகளை அவ இழந்திருப்பா. 2 பிள்ளைகளையும் இழந்திருப்பா. கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை பார்க்காமலும் அவ போயிருப்பா. பாத்திரம்லாம் நிரம்புது, என்ன நிரம்பி வழியுது, பாத்திரம் இல்லாததினாலே என்ன ஸ்டாப் ஆச்சு. நல்லா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து சொல்றார், உன் கையில என்ன இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் பாத்திரத்தை வாங்கி உன் கிட்ட இருக்கிற எண்ணெயை கொண்டு போய் அந்த பாத்திரத்தில், காலி பாத்திரத்தில் ஊத்து, நிரம்புன்னு சொன்னாரு. அதை நம்பி விசுவாசத்தோட, பைத்தியக்காரத்தனமா இருந்துச்சு அவர் சொன்னது. நல்லா கவனிங்க. சில நேரம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை சம்பந்தமே இல்லாதது போல இருக்கும். ஆனா கர்த்தர் சொன்னதை நம்பி கர்த்தர் சொன்னபடி செய்வனா, அற்புதத்தை அவர் செய்ய வல்லவர் என்பதை எனக்கு காட்டுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை கர்த்தர் சொன்னபடி செய்வேன். எத்தனை பேர் அப்படி சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை. நிறைய பேர் கர்த்தர் சொன்னதை அவங்க இஷ்டம் போல மாத்திடுறாங்க. அதான் பிரச்சனையே. அதனால என்ன ஆக மாட்டுது, கடன் ரத்து ஆக மாட்டுது. கடன் இன்னும் குட்டி போட்டு குட்டி, வட்டி போட்டு வட்டி, குட்டி மேல குட்டி போட்டு கடைசியில் பெட்டியில் போற அளவுக்கு பண்ணி விட்டுருது. அது நல்லா கவனிங்க. இதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஆக. நல்லா கவனிச்சு பாருங்க. எலிஷாவோட வேலை செய்ய போனான் பாருங்க. போனவன் கோடாரியா வந்து என்ன, அவன் கடன் வாங்கிட்டு போறான், இரவலுக்கு வாங்கிட்டு போறான். போன உடனே அந்த ஹேமர்ல இருக்கிற ஹெட் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. இப்போ அவன் யோசிக்கிறான், என்னத்த பண்ண போறேன் கடவுளே, என்ன செய்ய போறேன், நான் கடனுக்கு வாங்கிட்டு வந்தேன், நான் திருப்பி போகும்போது அவனுக்கு கொடுக்கணுமே, என்ன செய்ய போறேன் அப்படின்னும் போது அந்த ஊழியக்காரன் ஒரு மரத்தை என்ன பீஸை வெட்டி, உட் பீஸை வெட்டி போடுறான். அது அப்படியே மிதக்குது. நடக்குமா இதெல்லாம்? நான் கேட்குறேன், கோடாரி மிதக்குமா? அது என்ன வெயிட்டு? ஒரு கல், ஒரு சின்ன கல்லை தண்ணியில் போட்டீங்கன்னா புஸ்க்குன்னு கீழே போவோம். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்ய நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சில காரியங்களை நல்ல விதத்துக்காக ரத்து செய்வதற்கான வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கும்போது, நான் சொல்றேன், எவ்வளோ கீழே இழுக்கக்கூடிய சக்தி வேலை செஞ்சாலும் அதுக்கு மேலே மிதக்க வைக்கிற கர்த்தருடைய வல்லமை வேலை செய்யும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை செஞ்சு காட்டினாரே, கோடாரி மிதக்குது. ஆச்சரியம், அற்புதம். நல்லா கவனிங்கள். தேவ பிள்ளைகள் வந்து ஒடுக்கப்பட்டு இருந்த காலத்தில் கர்த்தர் நெகேமியாவை எழுப்பி, நெகேமியாவின் மூலமாய் கர்த்தர் வார்த்தை, அவனுக்கு ஒரு புத்தியை கொடுக்கிறார் பாருங்க. எந்த மனுஷனுக்கு இந்த தேவனுடைய வசனம் புத்தியை கொடுக்குதோ அந்த மனுஷனுக்கெல்லாம் கண்டிப்பாக அவனு நடக்கும். தேவன் ஒரு அறிவை கொடுப்பாரு. தேவன் என்ன அறிவு கொடுப்பாருன்னா, எனக்கு ஏன் கடனெல்லாம் கர்த்தர் ரத்து செய்வதற்கான வழி எனக்கு காட்டுவார். மேலும் மேலும் கடனாகிற வழியை கர்த்தர் காட்ட மாட்டார். மேலும் மேலும் கடனாகிற வழி அது என் சுய வழி. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. பொருளாதார ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய முதல் அறிகுறி, கர்த்தர் நம்மளை எல்லா கடன்ல இருந்து வெளியே கொண்டு வர. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன எல்லா கடன்ல இருந்தும் வரணும். ஒருவேளை சிலர் சொல்லும் போது, இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க, எப்படி இதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? நான் சொல்றேன், ஒரு கோடாரி தண்ணியில் மிதக்கும்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்பினீங்கன்னா எந்த அற்புதத்தையும் உங்களுக்கு அவரால் செய்ய முடியும்னு காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க உழைப்பில் கர்த்தர் நீங்க எதிர்பாராத அமோகமான அறுவடையை கொடுப்பார். அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை செய்ய. நெகேமியாவுடைய காலத்தில் யோசிச்சு பாருங்க, ஜனங்களுடைய எல்லா கடனையும் ரத்து செய்கிறார்கள். எப்படி நடந்துச்சு? இந்த நெகேமியா எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் நடுவே சொன்னபோது அவர்களுக்கு கீழே இருந்த எல்லாருடைய கடனையும் ரத்து செய்தார்கள். எப்படி ஆகும்? எங்கிருந்து வர விமோச்சனம்? நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையினால புத்தி வந்துச்சுன்னா
கர்த்தர் செய்கிற அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கும். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் அந்த புத்தி எனக்குள்ள வேலை செய்யணும். என் வாழ்க்கையில் எதெல்லாம் எந்தெந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் ரத்து செய்யணுமோ அதை ரத்து செய்ய அவரால் கேன்சல் பண்ண வல்லவராக இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்படிப்பட்ட மாபெரும் அற்புதத்தை கர்த்தர் ஒனேசிமஸை குறித்து புதிய ஏற்பாட்டில் கவனிச்சு பாருங்க. பவுல் என்ன செய்கிறாரு? கடிதம் எழுதி அனுப்புறாரு. என்ன அனுப்புறாருன்னா, அவன் மேலே என்ன கடன் இருக்கோ அதை நான் ரத்து செய்கிறேன்றாரு. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அவனுக்கு, இந்த ஒனேசிமஸுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் கடனில் இருக்கானா, அவன் கடனை தீக்கிறதுக்கு ஒருத்தன் பொறுப்பெடுத்து அவனை விடுவீங்க, நான் அந்த காரியத்தை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு என்ன சந்தோஷம் இருந்திருக்கும். நான் சொல்றேன், அதே ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கான அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு இதை நீங்க எதிர்பார்த்து வந்தீங்களான்னு தெரியல, ஆனால் கர்த்தர் இதை சொல்லும்படி என்னுடைய உள்ளத்தில் போடுறார். சொல்றார், கர்த்தரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அந்த கடனை தீர்ப்பதுக்கு வழியே இல்லாமல் நீங்கள் முழிச்சு கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி புத்தி வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். அந்த அற்புதம் என்ன செய்யணும்? எல்லா கடனையும் ரத்து செய்யும். செஞ்சார் பாருங்க. ஒவ்வொரு 7 வருடமும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இருந்த கடன் ரத்து செய்வதற்கான வழியை ஆண்டவர் உண்டாக்குறாரு. வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்கிறோம் how God was able to cancel their debts. நான் கேட்கிறேன், இவ்வளத்தையும் சொல்லி வச்சுக்கிட்டு என்ன இன்னும் கடனாளியா இருப்பதுக்காகவா கர்த்தர் எனக்கு இந்த வசனங்கள்லாம் போதிக்கிறாரு? நான் நம்பணும் கர்த்தர் என்ன பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க முடியும். இந்த அறிவு கொஞ்சம் வரணும். ஆண்டவரே, என் பொருளாதாரத்தில் நான் இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் நல்ல கதி ஆகிறதுக்கு, இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி, ஆண்டவரே நல்ல நிலையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அது அத்தனையும் உமக்கு பயன்பட என்னை ஆசீர்வதியும் என்கிற அந்த புத்தி, அந்த தெளிவு எப்போ வருதோ, அந்த சரியான இருதயம் எப்போ வருதோ, நான் சொல்கிறேன் எதெல்லாம் கேன்சல் பண்ணுமோ கர்த்தர் கரெக்டாக கேன்சல் பண்ணுவார். இப்போ முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், கடனை ரத்து பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அறிவு வரணும். என்ன அறிவுனா, என் தேவன் என்னுடைய கடனெல்லாம் அவர் ரத்து செய்வார். எத்தனை பேர் கையை வச்சோம், என் தேவன் என் கடனெல்லாம். நம்ம பாவத்துக்கு கடனாளியாக இருந்தோம் தெரியுமா உங்களுக்கு? பாவத்துக்கு கடனாளியாக இருந்தோம். பாவத்தில் நம்மளை விடுவிக்க யார் ஆள முடியும்? யோசித்து பாருங்க. காட்டினார், அப்படிப்பட்ட ஒருத்தராலும் உன்னை விடுவிக்க முடியாத ஒரு பாவ என்ன ஒரு நிலையிலேயே நான் உன்னை விடுதலை பண்ணனா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த கடனிலும் கர்த்தர் என்னை ரத்து செய்ய, என்னை விடுவிக்க அவர் வல்லவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி அதை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அற்புதத்தை நீர் எனக்கு செய்ய முடியும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப முக்கியம் பாருங்க. ரெண்டாவது சத்தியம் என்னன்னா, முதல் ஆண்டவர் நமக்கு காட்டுற காரியம், நமக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த அறிவு இருக்கணும், கர்த்தர் என் கடனெல்லாம் ரத்து செய்ய. ரெண்டாவது 2 காரியம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சத்தியம் என்னன்னா, ரெண்டாவது உண்மை இந்த கடனை தீர்ப்பதுக்கு அது 2 காரியத்தை முக்கியப்படுத்தினா. அது என்னன்னா, ஒன்று ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல கடன் வாங்குறத நிறுத்து. நல்லா கவனிங்க. நம்ம கடன் வாங்குறத நம்ம வாழ்க்கையில் நிறுத்தணும். பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சா கடனாளி ஆயிடுவோம். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், இந்த கண்ணு பார்க்கறதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா 100க்கு 1000% சொல்லலாம் கடனாளி ஆயிடுவீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்ல முதலாவது. ரெண்டாவது உண்மை ஆண்டவர் சொல்றார், நீ பார்க்கறதெல்லாம் வாங்குறது நிறுத்து. கர்த்தர் நமக்கு கொடுப்பதை நாம் பொறுத்திருந்து சுகந்தரிப்போனா, நான் சொல்றேன் அது எந்த விதத்திலும் எனக்கு நஷ்டத்தையே கொண்டு வராது. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுக்கிறத பொறுமையோடு சொல்லுங்க, வயத்திறந்து பொறுமையோடு நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது என்னை ஒரு நாள் என்ன ஆக்காது, கடனாளியாக ஆக்காது. ஆத்திர அவசரம் சில காரியங்கள்லாம் இப்பவே வாங்கிடணும், இப்பவே பார்த்துட்டேன், விரும்பிட்டேன், ஆசைப்பட்டுட்டேன், உடனே தூக்கு. எப்படி தூக்குறேன்? இஎம்ஐல தூக்கு. கடைசியில் இஎம்ஐ தூக்கிடுது உங்களை. புரியுதா? கண்ணு பார்க்கறதெல்லாம் வாங்கக்கூடாது. இந்த ரெண்டாவது காலத்தில் ரெண்டாவது உண்மை என்னன்னா, வாயை திறந்து பேசணும். என்ன பேசணும்னா, கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு பேசணும். நல்லா கவனிங்க.
சில நேரம் வாயத்திறந்து பேசாதான் இந்த மண்டைக்கு, எந்த மண்டைக்கு? பேசுகிற வாய்க்கு ஒரு மண்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்டைக்கு உள்ளே போனோம். நிறைய நேரம் இந்த வாயை வச்சு இன்னொருத்தருக்கு சொல்கிறோம் கடன் வாங்காதானே. ஆனால் இவர் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, எல்லாம் டோட்டல் இஎம்ஐ தான். நல்லா கவனிங்க. இந்த வாயை வச்சு இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வாயை வச்சு நான் என்ன பண்ணணும்? என் மண்டைக்கு சொல்லணும், என் மூளை, என் மனதுக்கு சொல்லணும், கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்க வேண்டாம், இது இல்லை. ஏன்னா என்னை ஆசீர்வதிக்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் எனக்கு தருவார். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு வேண்டியதை அவர் கொடுக்கிறவராயிருக்கு? எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இன்னது தேவை என்று என் பரலோக பிதா அவர் அறிந்திருக்கிறார், ஆகவே நான் கடன் வாங்க மாட்டேன். எத்தனை பேர் செய்ய போறீங்க, இதை சொல்ல போறீங்கன்னு தெரியல. ஆண்டவரே அதை எப்படி சொல்றது, கடன் வாங்க மாட்டேன்னு? நான் இந்த சர்ச்சு ஆராதனை முடிஞ்சோன்னு ஒருத்தரை போய் பார்த்து கடன் வாங்கலான்னு இருக்கிறேன், இந்த பாஸ்டரை கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லுன்ற. சிலர் எப்படின்னா, நான் பெருசெல்லாம் கடன் வாங்க மாட்டேன், ஒரு 50 ரூபா தான் கடன் வாங்குவேன். என்னது அதை கடன் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? கைமாத்து. என்னத்த கைமாத்து? அப்புறம் எந்த மாற்றம் கடன் தான். வாயத்தன் சொல்ல, நான் கடன் வாங்க மாட்டேன். எத்தனை பேர் சத்தமா சொல்ல, நான் அது இப்படி அது பொத்த ஒத்து வராது. இப்படி சொல்லணும், நான் சொல்றத இப்படி சொல்ல, இனி நான் கடன் வாங்குவேன். இது பொருந்தோம். நான் கையை வச்சு இனி நான் என்ன பண்ண மாட்டேன். தேவ சமூகத்தில் சொல்றீங்களே, கடனுக்கு போய் எங்கன்னாலும் செல்லாது, கேன்சல் பண்ணுவார். ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தர் கேன்சல் பண்ணுறாருன்னா ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி உங்கள் தேவைகளை? ஏங்க கர்த்தருக்கு உங்கள் தேவைகளை சந்திக்க 1000 வழி இருக்குங்க. நீங்கள் போட்டு ரூமு போட்டு யோசித்தா கூட, என்ன போட்டு ரூமு போட்டு என்ன எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து குடும்பமாக உட்காந்து பிளான் பண்ணால் கூட, நான் சொல்கிறேன் உங்களுக்கு 10 வழிக்கு மேலே, அதுக்கு மேலே மிஞ்சி போனால் ஒரு 100 வழி எழுதலாம். ஆனால் ஆண்டவர் இப்படின்றதுக்குள்ள 1000 வழியை திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. அதனால தான் அவர் சொல்றதை நம்ம கேட்கணும். அவர் சொல்றாரு, நீ கடன் வாங்காத, கடன் வாங்க மாட்டேன்னு வாயத்தரன்னு சொல். இதான் 2வது உண்மை. கடன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு செய்ய வேண்டிய 2வது காரியம் கர்த்தர் சொல்றாரு. ஒன்று கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லு, இன்னொன்று கடனை வாங்க மாட்டேன்னு வாயத்திறந்து பேசுன்றாரு. 3வது தான் இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் பேச போறேன் பாருங்க. ரொம்ப நேரம்னா ஆராதனை முடியத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடுவேன், கவலைப்படாதீங்க. 3வது காரியம் தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த கடன்ல இருந்து கர்த்தர் நம்மளை வெளிக்கொண்டு, எதுலெல்லாம் சிக்கி இருக்கிறனோ, கடன் மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில எதெல்லாம் சிக்கி இருக்கிறனோ அதுல தான் வெளியே வர்றதுக்கு 3 வேத பகுதியை வைத்து நான் உங்களுக்கு இன்னைக்கு காண்ட போறேன். ஒன்று மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம், இன்னொன்று உபாகமம் புஸ்தகம், இன்னொன்று நீதிமொழிகள். இந்த 3 இடத்துல கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்கிற காரியங்களை உங்களுக்கு காண்பித்து, இந்த 3வது சத்தியம் ரொம்ப முக்கியம். ஒன்று நமக்கு ஒரு அறிவு வரணும். என்ன அறிவுனா, கர்த்தர் என் கடனெல்லாம் கர்த்தர் ரத்து செய்வார். எத்தனை பேருக்கு அந்த அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? கடவுள் என்ன பண்ணுவார்? என் கடனெல்லாம் ரத்து செய்வார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர், நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் இயேசு எனக்கு புத்தியை கொடுக்குறாரு, வசனத்தை கேட்க வைக்கிறாரு, பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து எதுக்கு கேட்க வைக்கிறாரு? எனக்கு ஒரு அறிவை கொடுக்குறாரு. அவரால் மாத்திரம்தான் என் கடனெல்லாம் ரத்து செய்ய முடியும். எத்தனை பேர் கை வச்சு, அவரால் மாத்திரம்தான் என் கடனெல்லாம் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இந்த சத்தியத்தை கர்த்தர் சொல்றபடி நீங்க கை கொண்டீங்கன்னா தேவன் உன்னை காட்டுவார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைன்னு காட்டுவார். 2வது உண்மை சொன்னேன். என்ன சொன்னேன்? அதுல 2 காரியம் இருக்கு. ஒன்று, கடன் வாங்க மாட்டேன். பார்க்கறதெல்லாம் வாங்கக்கூடாது. கண் அப்படியே உருட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிலர் உருட்டுக்குது பாருங்க. அது இந்த கிறிஸ்மஸ் டைம் சீசன் டைம்ல என்ன உருட்டி எத்தனை கடன் ஆனீங்களோ தெரில. புடவை வாங்குவாங்க பாருங்க சிலர், அதுக்கு ஒரு கடன். இந்த புடவை வியாபாரம் பண்ணுறவங்களாம் இருக்கிறீங்க, நான் கேள்விப்பட்டேன். என்ன சீட்டு போட்டு புடவை வாங்க வச்சு கடைசியில் எல்லாருக்கும் சீட்டாக டாராக கிழிக்க போகிறாங்க. கையில் காசு இருந்தால் போய் ஒரு பொருளை வாங்குங்க, இல்லையா வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை செய்வார்.
எத்தனை பேர் நம்புறீங்க அதை? சிலதெல்லாம் அப்படியே சமுட்டி எடுத்து டப்பு டப்புன்னு அடிச்சாதான் கொஞ்சமாக அது அப்போ தான் விழிப்பேன். அவங்க எல்லாம் தூக்க காலத்தில் ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்களா, பாஸ்ட் இப்படி சமுட்டியில் பண்ணால் போடுறாரு இன்னைக்கு அப்படின்னு முழிச்சு பார்ப்பீங்க. போட்டால் தெரியும். கிறிஸ்மஸ் கொண்டாடுற வரைக்கும் சிரிப்பாக இருக்கும். அப்புறம் அது கட்டும் போது மூஞ்சி பார்க்கணும், இஞ்சி தின குரங்க மாதிரி, இதுக்கு எப்படி கட்ட போகிறேன்ட்டு. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு கர்த்தர் நம்முடைய கடனெல்லாம் என்ன பண்ணுறாரு? ரத்து சார். கடனாளி இல்லைன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? நிம்மதியாக ஒரு நைட்டு தூங்கும்போது எப்படி தூங்குங்க? நல்லா கொரட்டெல்லாம் சும்மா ஹெவியாக வரும். சில தூக்கமே வரும். சிலவங்க கொட்டை விடுறதை பார்த்து வெறிச்சலையே. வீட்டில் வந்து தூங்குறாரு ஒருத்தர் நல்ல நிம்மதி. ஆனால் நீ கடன் நிறையா வாங்கி வச்சுக்கிட்டு மனுஷன் தூங்குது பாரு இப்படி கொட்டை விட்டு அப்படின்றீங்க. வாங்கின கடன்லாம் உங்கள் பேரில். தூக்கம் வராது. நிம்மதியாக தூங்குறதுக்கும் நிம்மதியாக கர்த்தருடைய வேலையை செய்வதுக்கும் தான் கர்த்தர் நமக்கு சொல்கிற சத்தியங்கள் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்படி சொல்லி கிண்டல் பண்ணியே நேரம் போயிடுது. சில விஷயத்த கிண்டலாக சொன்னால் தான் உள்ளே இறங்குது. அன்றைக்கி ஒருத்தன் என்கிட்ட சொன்னாங்க, பாருங்கள் பாஸ்டர், அன்றைக்கி நீங்கள் சொன்ன ஒரு கிண்டல் தான் அந்த குறிப்பை எனக்கு எங்கே போனாலும் ஞாபகப்படுது. பரவாயில்ல, அப்படின்னா ஓகே. குறிப்பை ஞாபகப்படுத்தாமல் வெறும் கிண்டலை மட்டும் ஞாபகப்படுத்திச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் வேஸ்ட்டு. இப்போ 2 காரியம். ஒன்று, நான் வாங்க மாட்டேன். 2வது, பார்க்கறதான் வாங்க மாட்டேன். 2வதுல இன்னொரு உண்மை என்னென்னா, வாயத்ததான் சொல்கிறேன், நான் இனி கடன் வாங்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் எழுமணுன்னு சொல்லுங்கள், நான் இனி கடன் வாங்க மாட்டேன். எழுந்தோடனே பிசாசு போடுவான், போ அங்கே பாரு உனக்கு வரா இருப்பார் கடன் கொடுக்குறது. நல்ல மைனர் செயின் போட்டுக்கிறார் பாரு. அவர்கிட்ட போய் கேட்டினா அவ்வளோதான், வாழ்நாள் முழுவதும் மைனராக இருந்துருவீங்க நீங்கள். மேஜர் அப்படின்னா நல்ல கெதி ஆகிறனால வரவே வாழ்நாள் முழுவதும் கடனாளியாகவே வாழ்ந்து சாக வேண்டியது தான். நல்லா கவனிங்க. 3வது உண்மை ரொம்ப முக்கியமானது. என் வாழ்க்கையின் மேலேயும் என் உழைப்பின் மேலேயும் கர்த்தர் திறந்த வானத்தை உண்டு பண்ண வேண்டும். நல்லா கவனிங்க. You must always have a open heaven over your life and your work. எந்த மனுஷனுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய வானத்தை திறக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வேலையும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவன் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நல்லா கவனிக்கணும் இதை. ஆண்டவர் இப்படிப்பட்ட வானத்தை திறக்கிறத நம்முடைய வாழ்க்கையில விரும்பணும். பாருங்க, ஆண்டவரே எனக்கு நேராக நீர் உம்முடைய வானத்தை திறக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழணும் ஆண்டவர். இட்ஸ் a blessing. வானம் திறக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையின் மேலையும் உங்க வேலையின் மேல இல்லைன்னா நான் சொல்றேன், ஒரு நாளும் நீங்க கடலிருந்து வெளியே வர முடியாது. எந்த சிக்கல் இருந்தோம், எந்த வாழ்க்கையின் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது. அப்போ வாழ்க்கையின் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவதுக்கு நாம ஒன்று கர்த்தர்கிட்ட எப்பவுமே கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நேராக உம்முடைய வானம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. லெட் யுவர் ஹெவன் பி ஓப்பன் டுவர்ட்ஸ் மை லைஃப். நீர் உண்டு பண்ணின பரலோகம் எனக்கு நேராக, வானம் எனக்கு நேராக திறக்கப்பட, வாழ்க்கைக்கு நேராக திறக்கப்படணும். அது ரொம்ப ஈஸிங்க, ஒன்றும் பெரிய கடினமான காரியம் இல்லை. நல்லா கவனிங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையின் மேலையும் உங்களுடைய வேலையின் மேலையும் உங்க உழைப்பின் மேலையும் திறந்த வாசலை, திறந்த வானத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு ரொம்ப கடினம் கிடையாது, ரொம்ப எளிதான ஒன்று. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படியே நான் செய்வேன். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ. எல்லாம் வாயத்திறந்து சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படியே நான் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு நேராக ஒன்று திறக்கப்படும். என்னன்னா, கர்த்தர் வானத்தின் வாசல்களை கர்த்தர் எனக்கு நேராக திறப்பார். அவர் திறந்துட்டார்னு வைங்க, அந்த வானத்தின் வாசல் உங்களுக்கு நேராக திறக்கப்படும்னா நான் சொல்றேன், உங்க ஆசீர்வாதத்தை எத்தனை தந்திரசாலிங்க வந்து தடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை வெற்றி மேல் வெற்றி அடைய செய்கிற ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் வானத்தை திறக்கணும் நமக்கு நேராக. அதை திறப்பதுக்கு ஏதுவான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தையினால புத்தி உள்ளவர்களாய் மாறணும். அந்த வார்த்தையை வாயில வச்சு, அதான் யோசுவாவுக்கு சொல்றார், யோசுவா இந்த வார்த்தையை வாயில வை, இந்த வார்த்தையை நீ கைக்கொள், இந்த வார்த்தை உனக்கு புத்தியை கொடுக்கும். கொடுத்துச்சுன்னா நீ செய்யறதுல எல்லாவற்றிலும்
உனக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கும். வாழ்க்கைக்கு நேராக வானம் திறக்கப்படும். உன்னுடைய உழைப்புக்கு நேராக, உன்னுடைய வேலைக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கோம்னா நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் ஒரு நாளும் கடனாளியாவே இருக்க முடியாது எதுக்குமே. ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நேராக வானம் திறக்கப்பட்டதில்லை, வானம் அடைக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் பீன் ஷட். ஏன்னா கேட்கிறேன், கேட்டதை கை கொள்றதில்ல, கவனம் செலுத்துறதில்ல, அதை ஏதோ தானு அப்படியே விட்டுறேன். அதனால வானம் திறக்கப்பட வேண்டிய என் வாழ்க்கைக்கு நேராக, என் வேலைக்கு நேராக, என் உழைப்புக்கு நேராக வானம் அடைக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, மழை பெய்யாது. மழை பெய்யலைன்னா ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லைன்னா நீங்கள் என்ன விதைச்சாலும் நான் சொல்கிறேன் அது பலன் கொடுக்க போகிறதே இல்லை. பாருங்கள், ஒரு சில வசனங்களை கொஞ்சம் மேல் போமா நான் காண்பித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல வருவேன். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் அந்த வார்த்தையை கவனிங்க. அந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கு பாருங்க. இங்கே அந்த வார்த்தை அப்படியே கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும். இதை நம்ம விரும்பணும். இன்னைக்கு மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கணும். வானம் திறக்கப்படணும்னா கர்த்தர் சொல்றபடியே செய்யணும். வாயத்தான் சொல்லுங்க, வானம் எனக்கு நேராக, என் வாழ்க்கைக்கு நேராக, என் வேலைக்கு நேராக திறக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்றபடியே. சொல்லுங்க, கையை உயர்த்தி. கர்த்தர் சொல்றபடியே செஞ்சீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதத்தின் மலை வானம் உங்களுக்கு நேராக திறக்கப்பட்டு உங்களை வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து எடுத்துட்டீங்களா? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டைய சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கதவுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க. நல்ல வானத்தின் பல கதவுகளை திறந்து ஆசீர்வாதத்தை உன் மேல வர்ஷிப்பென்ற blessing will fall upon you. எப்போ? வானம் திறக்கப்படும் போது. வானம் திறக்கப்படலனா நான் சொல்றேன் ஆசீர்வாதம் நம்ம மேல ஃபால் ஆகாது. இந்த ஆசீர்வாதம் என் மேல விழலைன்னா நான் சொல்றேன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும், உழைப்பு எப்படி நல்லா இருக்கும். பாருங்க, உபாகமம் இன்னொரு வேத பகுதி, உபாகமம் 28ஆம் அதிகாரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம். அந்த 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி முதல் வசனத்தை வாசித்துறோமே. முதல் வசனம் சொல்ல பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கணும். எப்படி இருக்கணுமா? எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? எது மேல கவனமா இருக்கணும்? கர்த்தர் சொல்றதுக்கு செய்யறதுக்கு கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை, சகல ஜாதிகளிலும் சகல ஜனங்களிலும் மேன்மையா இருப்பனா. என்ன நடக்குது? எனக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கு. திறக்கப்பட்டிருக்கிறதுனால ஆசீர்வாதம் வர்ஷிக்கப்படுகிறது. blessings is falling upon me. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல விழுது. அது என்ன நினைக்குது? ஏன்னா வானம் அடைக்கப்படல, வானம் திறக்கப்பட்டிருக்கிறதுனால கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல அப்படியே வர்ஷிக்குது. இப்ப கவனிச்சு பாருங்க 12ஆம் வசனம். இதை கவனிச்சுட்டு வானம் எப்போ திறக்கும்? சும்மா நம்ம பாட்டு வந்து கர்த்தர் ஏதோ ஒன்று சொல்றாரு, அவருக்கு வேற வேலை இல்லை, இந்த பாஸ்டருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நேரம் வானம் அடைக்கப்பட்டா எப்படின்னு காட்டுறேன் பாருங்க பின்பாக. இந்த உங்களுக்கு வாழ்க்கைக்கு மேலையும் உங்க வேலையின் மேலையும் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. எழுமன உடனே, ஆண்டவரே என் வாழ்க்கையின் மேலையும் என்னுடைய உழைப்பின் மேலே ஆண்டவரே உம்முடைய வானம் திறக்கப்படட்டும். ஆசீர்வாதம் ஆண்டவர் என் மேல வர்ஷிக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்படிலாம் ஜெபம் பண்றதே இல்லை கிறிஸ்தவங்க. அப்படிலாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் தப்பு, என்னமோ பெரிய குற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். அப்படி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய செய்தியை கேட்டுக்கிட்டு ஆசீர்வாதத்தை பத்தி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியே நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா பைபிள் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லியிருக்க, வெறும் ஆசீர்வாதத்தை சொல்லலாம், அந்த ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கான வழியையும் சொல்லியிருக்க. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கான வழியை சொல்லி, அந்த வழியை விட்டுறீங்கன்னா ஆசீர்வாதம் வரவே வராது. அதான் சொல்றாரு, வானம் திறக்கப்பட நான் என்ன செய்யணும்? நான் கவனமா நீங்க சொல்றதை கேட்கிற ஆண்டவர், நீங்க சொன்னதை நான் அப்படியே கீழ்ப்படின் 100% ஐ ஒபே.
and I do it. இப்போ 12ஆம் வசனம் பாருங்க, அதுக்கு சொல்ற 12ஆம் வசனம் வாசிப்போமா? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தின் மேல் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியமாகிய வானத்தை என்ன பண்றாரா சொல்லுங்க, என்ன பண்றாரா கர்த்தர்? நீங்க செய்யற வேலையின் மேல, உங்க வாழ்க்கையின் மேல என்ன பண்றாரா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க அந்த வார்த்தை, கர்த்தர் உனக்கு தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய. சொல்லுங்க வாய்த்தன், கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையம். அவருடைய பொக்கிஷம் ஒரு நாளும் வற்றி போக அப்படிப்பட்ட பொக்கிஷ சாலையை என்ன பண்றாராம்? கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ திறந்தா கடன் வாங்குறது இல்ல, கடன் கொடுக்கிற நிலை. திறக்காததுனாலதான் போய் கையேந்துறேன். நல்லா கவனிங்க, ஏன் போய் இன்னொருத்தர கையேந்துறேன், ஏன் போய் இன்னொருத்தருடைய உதவியை நாடுறேன்? ஏன்னா எனக்கு நேராக வானம் திறக்கப்படல, அடைக்கப்பட்டிருக்கு, மழை பெய்யல, ஆசீர்வாதம் உண்டாகல. விதைக்கிறேன், நான் விதைக்கிற விதையின் மேல மழை பெய்யணும். மழை பெஞ்சாதான் அது துளிர் விடும், அது பலன் உள்ளதாய் மாறும். பாருங்க, விவசாயி என்ன சொல்றான்? போய் ஒரு நிலத்துல போய் தான் விதைய விதைச்ச உடனே அவன் வானத்தை பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா வானம் பார்த்த பூமி, இந்த பூமியை நினைப்பதுக்கு மேல இருந்து இந்த வானத்திலிருந்து மழை பெய்யணும், பெஞ்சாதான் நான் விதைச்சதை விளைச்சல் பார்க்க முடியும். அப்ப நான் விதைச்சதுல மழை பெய்யல, வானம் திறக்கப்படல, மழை பெய்யலனா ஆசீர்வாதம் இல்ல, சாபம் இருக்கு. அந்த சாபம் என்ன செய்யணும்னா ஆகாரத்தை கொடுக்காது, நமக்கு பட்னியை உண்டாக்கும், வறட்சியை உண்டாக்கும். கொஞ்ச நாள் என்ன, தேசம் வறட்சிக்குள்ள போகும், தேசம் கடனுக்குள்ள போகும், பொருளாதார நிலைவுகள் எல்லாம் சீர்குலைந்து போகிற நிலை வரும். அது என்ன செய்யும்? நம்மளை மேலோங்கி வர வைக்காது, மேலும் மேலும் போய் நம்ம யார்ட்டையா போய் கையேந்தலாமான்னு ஒரு நிலை. நான் கேட்குறேன், இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? அதை மாற்ற முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற என் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? வானத்தை திறந்த, அங்க வார்த்தை வந்திருக்கு பாருங்க, என்ன பண்றாராம்? வானத்தை திறப்பார். சொல்லுங்க வாய் திறந்து, கர்த்தர் எனக்கு நேராக. சொல்லுங்க வாய் திறந்து, கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நேராக என்ன திறக்கிறாராம்? நம்புறீங்களா கர்த்தர் உங்களுக்கு திறப்பாருன்னு? ஏன் எனக்கு நேரம் திறப்பார்னா, இங்க உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறேனே, யோசுவாவுக்கு சொன்ன அந்த வார்த்தை நான் உட்கார்ந்து தியானிக்கிறேனே, வெற்றி அடைவதற்கு கர்த்தர் தம்முடைய வசனத்தை எனக்கு சொல்றாரு. நான் எப்படி கை கொள்ளணும்ன்றது சொல்றாரு. எதெல்லாம் நான் கை கொள்ளணும், எப்படிலாம் நான் என் வாழ்க்கையில கை கொள்ளணும், இவ்வளோ காரியத்தை சொல்ற எனக்கு புத்தியை கொடுத்து அதை செயல்பட வைக்கிற என் வாழ்க்கைக்கு நேராக வானத்தை கர்த்தர் திறப்பார். கை வச்சு சொல்லுங்க, வானத்தை கர்த்தர் திறப்பார். அது ஆசீர்வாதங்க. வானம் பார்த்த பூமியா இருக்குன்னு விவசாயி சொல்றான் பாருங்க. ஏன்? அவனுக்கு தெரியுது, என்னதான் நான் போய் விதைச்சாலும் வானம் திறந்து மழையை பொழியலனா நான் விதைச்சது பலனே வராது. நம்முடைய உழைப்பு, நம்முடைய வாழ்க்கையின் மேல கர்த்தர் தம்முடைய வானத்தை திறந்து என்ன சூரிய பிரகாசம் வேணுமோ, என்ன மழை வேணுமோ, இதெல்லாம் கர்த்தர் வர்ஷிக்கும் போது நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை மலர ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும், வெற்றி உண்டாங்க. அப்படி இல்லைன்னா அது ஆசீர்வாதத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கை. நல்ல கவனிங்கள். எத்தனை பேர் விரும்புறீங்க என் வாழ்க்கை இந்த வானம் திறக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கணும்? கையை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த வானம் திறக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கணும்? ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, உழைப்பை நான் நம்புறேன். ஆனால் நான் கேட்கிறேன், உங்க உழைப்பை காட்டிலும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்புறீங்களா? இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் உழைப்பை நம்புறாங்க, உழைப்புக்கு அதிக கவனம் செலுத்துறாங்க. தப்போனம் கிடையாது. இன்னைக்கு நம்ம இந்தியர்களை குறித்து உலகம் முழுவதும் சொல்லி பாராட்டக்கூடிய ஒன்று என்னன்னா, இந்தியன்ஸ் ஆர் சாம்பியன்ஸ் இன் ஒர்க். உழைப்பதில் இந்தியர்களை போல பார்க்க முடியாதுன்றாங்க. அவனை 8 மணி நேரம் வேலை செஞ்சு சொன்னா 12 மணி நேரம் வேலை செய்வான், 12 மணி நேரம் வேலை செய்ய சொன்னா 18 மணி நேரம் வேலை செய்வான், 18 மணி நேரம் வேலை செய்ய சொன்னீங்கன்னா 24 மணி நேரம் வேலை செய்ய. சிலர்லாம் 2 நாள் 48 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யறவங்களாம் இருக்கிறாங்க.
வேலை செய்கிறதுல நம்மளை மிஞ்சிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நம்மளை பாராட்டுறாங்க, உலகமே பாராட்டுது. ஆனால் நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உழைப்பு மாத்திரம் போதாது, அந்த உழைப்பின் மேல் கர்த்தருடைய வானம் திறக்கப்படணும். கையை வச்சு சொல்லுங்க, என் உழைப்பின் மேலே கர்த்தருடைய உழைப்பை கொடுத்தவர் கர்த்தருங்க. எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை உழைப்பதுக்காகவே உண்டாக்கி வைத்தவர் கர்த்தர்? ஆனால் மனுஷன் என்ன ஆக்கிட்டான், இந்த உழைப்பை உண்டாக்கி கொடுத்த கடவுளுடைய ஆசீர்வாதம் தேவையில்லை, என் உழைப்பு மாத்திரம் போதும்னு நினைக்கிறான். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆசீர்வாதம், எப்படி வானம் திறக்கப்படும்? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் ஒரு சகோதரனை பேசியிருந்தேன் பாருங்க, அவர் சொன்னார், நான் செய்யும் என்னுடைய தொழிலே தெய்வம்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் செய்கிற தொழில் தெய்வம் இல்லைங்க, உங்கள் தொழிலை காட்டிலும் தேவன் மிக பெரியவர்னு சொன்னேன். எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அங்கீகரிங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் செய்கிற வேலையை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என்னுடைய உழைப்பை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய உழைப்பை காட்டிலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உழைப்பு தான் கடவுள், என் வேலை தான் கடவுள்னா வேலையை ஒரு கடவுளாக வைப்பீங்கன்னா, நான் சொல்றேன், வேலை போயிடுச்சுன்னா அந்த கடவுளை பிச்சைக்கார கடவுள் ஆகிட்டாரா? நல்ல கவனி, நான் கேட்கறது கொஞ்சம் யோசிக்கணும். நான் செய்யும் வேலை தான் எனக்கு கடவுள்னா, அந்த வேலை போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆச்சு கடவுளுக்கு? அதுதான் என் உழைப்பு, என் வேலை எனக்கு கடவுள் இல்லை, என் உழைப்பை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என் உழைப்புக்கு நேராக வானத்தை திறக்கிற ஒரு கர்த்தர். எத்தனை பேர் அப்படி இருக்கிறவங்க விரும்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய வேலைக்கு நேராக, என் வாழ்க்கைக்கு நேராக, என் உழைப்புக்கு நேராக வானத்தை திறக்கிற. எத்தனை பேர் சொல்றீங்க வானத்தை? கரெக்டாக மழை பெய்யும், கரெக்டாக சூரிய ஒளி பிரகாசிக்கும், கரெக்டாக எல்லாம் சரியாக நடக்கும் வேலை. இப்படி இருக்கணுங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு கீழே என் வாழ்க்கை இருக்கா? இல்லை வேற மாதிரி போய் சிக்குண்டு ஒரு மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறேன்னா, அதை சரி செய்வதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறார். நல்ல கவனிங்கள், ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் என்ன விரும்புகிறார்? நீ எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வேலையும் உன்னுடைய உழைப்பும் என்னுடைய திறந்த வானத்துக்கு நேராக, வானம் எனக்கு நேராக திறக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதமான நிலை. அந்த ஆசீர்வாதமான நிலை ஒன்றை பண்ணோம், என்ன செய்யணும்? கடன்ல இருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வர வைப்பார். எங்கெங்கெல்லாம் சிக்கி இருக்கிறனோ, எதுலாம் நான் முடங்கி போயிருக்கிறனோ, அதில் நான் வெளியே வர முடியும். எப்போ? எனக்கு நேராக வானம் திறக்கும். அந்த வானம் திறக்கப்படுறதுக்கு தான் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன பாருங்க, முதல் வசனம், கவனமாக கவனிக்கிறேன், அந்த வார்த்தையை அப்படியே கை கொள்கிறேன். கர்த்தாவே நீ சொல்கிறபடியே நான் செய்கிறேன். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே நீ சொல்லுகிறபடியே. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் நான் இடம் கொடுக்கல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஆண்டவரே, அதை அப்படியே செய்கிறேன். நம்புங்க, உங்கள் உழைப்பின் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் பெருசு. கதை சொல்லுங்க, என் உழைப்பை காட்டிலும் என் உழைப்பின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பது தான் பெருசு. எத்தனை பேர் அதை சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய உழைப்பின் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் இருப்பது தான் பெருசு. அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்கிறாரு, என்ன ஆசீர்வாதம் தான் அங்கே சொல்கிறாரு பாருங்க, வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா நீயும் கடன் வாங்காமல் கடன். நல்ல ரிசல்ட் பாருங்க, வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா ரிசல்ட் என்ன? ஆசீர்வாதம் உங்க மேல வர்ஷிக்கப்படும் போது ரிசல்ட் என்ன? ஆண்டவர் சொல்ல, நீ கடன் வாங்குறவனா இருக்க மாட்டே, கடன் கொடுக்கிறவனா. இதுதாங்க எப்படி நான் அந்த நிலைக்கு வர்றது? எனக்கு நேரம் ஆண்டவரே, ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய வானம் திறக்கப்படட்டும். நான் தூங்கும் போதும் வானம் திறக்கப்பட்டிருக்கணும், நான் நடக்கும் போதும் வானம் திறக்கப்பட்டு, நான் விழித்திருக்கும் போதும் வானம் திறக்கும். ஏன்னா ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்காம நான் எவ்வளோ உழைச்சாலும் நான் தலையாக முடியாது, வாழ தான் இருப்பேன். ஆனால் நான் உழைப்பதின் மேலே கர்த்தரின் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நான் வாழாகாம தலையாக கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வருவார். நல்லா கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் யோசிக்கணும். எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்கிறேன், எங்கெங்கெல்லாம் போய் சிக்கியிருக்கிறேன், இப்போ ஆண்டவர் சொல்ல அந்த சிக்கல்லாம் வெளியே கொண்டு வர நம்பு, உன்னை நீ ஒப்புக்கொடு. டிபெண்ட் அண்ட் பிலீவ் காட்ஸ் பிளெஸிங் அப்பான் யுவர் ஒர்க், அப்பான் யுவர் லைஃப்.
தேவனை சார்ந்து கொண்டு தேவனை நம்புங்க. எனக்கு நேராய், என் வாழ்க்கைக்கு நேராய், என் வேலைக்கு நேராய் கர்த்தர் வானத்தை திறக்கிறார். தம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு மேல் அவர் வர்ஷிக்கிறார். நல்லா கவனிங்களும். சாலமோன் ரொம்ப அருமையா சொல்றார், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன பண்ணுவதில்லை. வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா ஆசீர்வாதத்தை தராரு. வேதனை இருப்பதுக்கு வழி இல்லை, அது நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே போகும். வேதனையான பாதைக்குள்ள போய் சிக்க மாட்டேன். புத்தி வருது, அறிவு வருது, ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு என்ன நடக்குதோ இல்லையோ எனக்கு நேரா உம்முடைய வானம் திறக்கப்படணும் ஆண்டவரே. அந்த வானம் திறக்கப்படுறதுக்கு நீர் என்ன சொல்றீரோ அதை நான் அப்படியே செய்கிறேன் ஆண்டவரே. அதை பற்றி கவலைப்படல, யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, யார் என்ன சொல்லுவாங்க, அதை பற்றி நான் கவலைப்படல. எனக்கு நேராக ஒன்னே ஒன்று நடக்கணும். ஒவ்வொரு வினாடியும் உம்முடைய வானம் எனக்கு நேராக திறக்கப்படும். எத்தனை பேர் அதை விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளை 2 கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என்னை சூழ என்ன நடந்தாலும் நான் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி அதுக்கு நான் கீழ்ப்படிந்து அதை நான் செயல்படுத்துறதுனால எனக்கு நேராக வானம் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருப்பதாக. வானம் திறக்கப்பட்டு அது கீழே நீங்க இருப்பீங்கன்னா எப்படிங்க ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும்? எப்படி ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும்? இந்த வானம் திறக்கப்பட்டு இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ ஆரம்பிச்சு பழகிட்டீங்கன்னா நான் சொல்றேன், அதுக்கு பிறகு அதை விட்டுட்டு போகிறதுக்கு ஆசையே இருக்காது. வெயில் காலம் அடிக்கும் போது எப்படி போய் ஏசிக்குள்ள உட்காந்து பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே போய் உட்காந்தா போய் திண்ணையில் உட்காந்துட்டு சூட்டில் உட்காருவீங்களா? பாருங்க, குழு குழு குழுன்னு சர்ச்சைக்குள்ள உட்காந்துக்கிறீங்க. இது எப்படி? இது வானம் திறக்கப்பட்டது போல இருக்கு. ஏசியில் ஆஃப் பண்ணிட்டு 1 மணி நேரம் உங்களை உட்கார சொன்ன என்ன பண்ணுவீங்க? எப்போ வெளியே போகலாம், எப்போ எஸ்கேப் ஆகலாம்? வானம் திறக்கப்படணும் அப்படிதான் உஷ் புஷின்லாம் வரும். ஆனால் வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா எவ்வளோ கடினமான சூழ்நிலையிலும் தேவ தயவும் தேவ ஆசீர்வாதம் தேவன் நடத்துகிற ஆச்சரியமான வழிகளை நாம் அனுபவிப்போம். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இதுக்கு தான் இந்த வேத வசனம் ரொம்ப அருமையாக சொல்லுது. 1ஆம் வசனத்திலேருந்து உபாகம் 28:1 நீங்கள் 14ஆம் வசனம் வரைக்கும் கவனிச்சிங்கன்னா எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் உனக்கு வேலை செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு. என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா என்ன காண்பிக்கிறார்? அங்கே என்னுடைய வானம் உனக்கு திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் 15ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, இப்போ நான் சொல்லியிருக்கிற வார்த்தையெல்லாம் நீ கவனமாய் கவனிக்காம கீழ்ப்படியாம போனா, செய்யாம போனா ஆண்டவர்ல ஒரு காரியம் காட்டுறார். என்ன காட்டுறாருன்னா வானம் அடைக்கப்படுகிறது. when the doors of heaven is closed over your life, அது எப்படி ஆயிடும்னா சாபம் ஆள ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் சொல்றோம், ஆண்டவர் ரட்சகரா வச்சிருக்கிறோம், ஆனா கிறிஸ்தவனாய் இயேசுவை ஆராதிக்கிற என்னுடைய வாழ்க்கையில இந்த வானம் திறக்கப்பட்டிருக்கா? நல்லா கவனிங்க. அடைக்கப்பட்டிருக்கோனா நான் சொல்றேன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கலனா நான் கடனில் தான் இருப்பேன். நான் கடன் வாங்குறவனா இருப்பேன், கடன் கொடுக்கிறவனா மாற முடியாது. நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மளை எப்பொழுதும் கொடுக்கிற நிலையில வைப்பார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை எப்பொழுதும். எத்தனை பேர் அதை தைரியமாக சொல்ல விரும்புகிறவங்க? இப்போ இந்த வசனங்களை கேட்குற நீங்கள் கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை எப்பொழுதும் நான் கொடுக்கிறவர்களா என்னை கொடுக்கிறவனா வைப்பார். பாருங்க, அந்த ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப ரொம்ப வானம் அடைக்கப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்னு இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. ரொம்ப அது व्यसனமா இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம வாழ்க்கை வந்துடவே கூடாது. இன்னைக்கு ஒருவேளை இப்படி இருக்கா? நான் சொல்றேன், மறுபடியும் உங்களுக்கு வானம் திறக்கப்பட தேவனுடைய வார்த்தையை கவனமா கவனிங்க. அதை கை கொள்ள என்ன வந்தாலும் அதை கை கொள்வதில் கவனமா இருந்து பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தர் அடைக்கப்பட்டிருக்கிற வானத்தின் வாசலை உங்களுக்கு திறப்பார். திறந்தார்னா மழை பெய்யும். மழை பெஞ்சிச்சுன்னா ஆசீர்வாதம், விளைச்சல் வரும், அமோகமான அறுவடையை. நான் சொன்னேன் பாருங்க, விதைன்னு ஒரு சவுண்டு கேட்டால் போன வரேன். நான் சொன்னேன் விதைனாலே அறுவடை. நிறைய பேர் மறந்துட்டீங்க போல, விதையா அப்படின்னு இருக்கீங்க. விதைன்ற வார்த்தை கேட்டாலே கண்டிப்பாக ஒரு அறுவடை இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு நேராக வானத்தை திறக்கிற வானம் திறக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். 23ஆம் வசனம் பாருங்க. வானம் திறக்கப்படலைன்னா
நிறைய பேர் வானம் திறக்கப்படாமல் முட்டி மோதுறாங்க. சிலலாம் உழைக்கிறாங்க பாருங்க, கடினமாக உழைக்கிறாங்க, 30 நாள் கடினமாக உழைக்கிறாங்க. ஆனால் சம்பாதிக்கிற அந்த பணம் 10 நாளுக்கு தாங்க மாட்டுதே, பிச்சுக்கிட்டு போகுது. அப்படியே என்னமோ அந்த டேமில் ஷட்டரை திறந்து விட்டா பிச்சுக்கிட்டு போவோம் பாருங்க. அது மாதிரி மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வந்தோன்னு அப்படியே அது இருக்கிறது இல்லை அக்கௌண்ட்டில், அப்படியே பிச்சுக்கிட்டு பீறிக்கிட்டு பாயுது. அது அப்படியே எங்கெங்கெல்லாம் கேப் கூட இதை பாஞ்சிட்டு போகுது, பொத்தல் பையில் போட்டு போகிற மாதிரி போகுது. 10 நாளுக்கு அப்புறம் யார்கிட்ட போய் கேட்கலாம், யார் கொடுப்பா, அப்புறம் சம்பளம் வந்து திருப்பியும் கொடுத்துட்றேன். நான் சொல்கிறேன், வானம் திறக்கப்பட்டிருக்கோன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சம்பூரணமாய் நம்மை நடத்துகிற ஆசை. எத்தனை பேர் அந்த அனுபவம் வேணுன்றோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். கர்த்தாவே, மாதம் முதல் மட்டும் ஈன்னு பல காட்டிட்டுல, சில முகத்தெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட் வீக் மட்டும் எல்லாம் ஈன்னு வரலாம். ஏன்னா கையில் கொஞ்சம் பசை இருக்குன்னு அர்த்தம். கம்மு என்ன கம்மு பார்த்தீங்களா, தெரிந்து வச்சுக்கணும், பணம் கம்மு. அது என்ன பண்ண வைக்குது, அதெல்லாம் மற்றதெல்லாம் அப்படியே கம்முன்னு இருக்க வச்சுட்டு பணம் காயணுன்னே அப்படியே உம்முன்னு ஆயிடுது. 10 நாளுக்கு அப்புறம் அடுத்த 20 நாளை ஓட்டுறதுக்கு என்ன பிளானு, யாரை பார்க்கலாம், யார்கிட்ட போகலாம், கேட்குற வேலை செய்கிறதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் கேட்கலாமா? ஓனர் கேட்பார், எத்தனை வாட்டி தான் உனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, அட்வான்ஸை கழிச்சிங்க, அட்வான்ஸில் எதா உனக்கு சம்பளமே இருக்கு, சம்பளத்தில் கழிச்சிங்க. ஓனர் எங்கே உனக்கு, நான் சம்பளத்தை உள்ள கொடுக்கறதுக்குள்ள உனக்கு கொடுத்ததான் வாங்கிறதுக்குள்ள அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. கழிச்சிக்கிறதா, கழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இப்படிப்பட்ட நிலை? கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு நேரம் வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா நான் கர்த்தர் சொல்கிறதெல்லாம் செஞ்சா கர்த்தர் என் வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம், இதை யோசிக்க மாட்டோமே. இவ்வளோ சத்தியத்தை கேட்டு போய் இன்னும் கையேந்திர நிலையிலே போய் நின்றீங்கன்னு வைங்களேன், இந்த வசனத்தை வாசிங்க, அப்பயாவது மண்டையில் நறுக்குன்னு உழுதான்னு பார்ப்போம். என்ன 23ஆம் வசனம் வாசிப்போமா? எல்லாரும் வாசிப்போம். உன் தலைக்கு மேல் உள்ள வானம் எப்படியா? வெங்கலம்னா என்ன? பிரான்ஸு. அப்படியே பிரான்ஸ் சவுண்டு போடும் பார்த்தீங்கன்னா கறக்குன்னு. அது எப்படி இருக்குன்னா, அது பெரிய ஒரு, அதை அடித்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரான்ஸை, வெங்கலத்தை அடித்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். என்ன சொல்றாரு பாருங்க, உன் தலைக்கு மேல் உள்ள, எப்போ கர்த்தர் சொன்னதை செய்யாம போகும்போது. ஆமா, ஆண்டவர் சொல்லுவார், அவருக்கு என்ன வேற வேலை இல்லை, என் கஷ்டம் அவருக்கு தெரியுமா, என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தானே, இதை வச்சுட்டு என்ன பண்ணணும், ஆண்டவர் சொல்றபடி செஞ்சா என் வாழ்க்கை எப்படி ஓட்டுறது, என் பொழப்பு எப்படி நடக்கிறது என்கிற கேள்வியை கேட்கும் போது உன் தலைக்கு மேல, நல்ல நீங்க என்ன சொல்றாரு, யார் தலை? பக்கத்து வீட்டுக்காரன் தலைக்கு மேல இல்லை, அதான் நல்லா போட்டுக்குதுங்க. உன் வாசிங்க வாசிங்க, அதுதான் எல்லாரும் வாசிங்க. யார் தலைக்கு மேல? இது இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் தலைக்கு மேல வானம் திறக்கப்பட்டிருக்கணும். கையை வச்சு சொல்லுங்க, என் தலைக்கு மேல. நம்ம தலைக்கு மேல என்ன ஆயிருக்குங்க சொல்றாரு பாருங்க, உன் தலைக்கு மேல உள்ள வானம் வெங்கலமோ, உனக்கு கீழ் உள்ள பூமி. யோசிச்சு பாருங்க, விதைக்கிறீங்க, விதைக்கிற நிலம் எப்படி இருக்கான்? இரும்பு மாதிரி இருக்கான். இரும்பு மாதிரி இருக்கிற நிலைக்கு நேரம் மழை பெய்யத்துக்கு பார்க்கலான்னு பார்த்தா அந்த வானம் நம்ம எப்படி இருக்குன்னா, அங்க சொல்ற அது வெங்கலமா இருக்கு. எங்க இருந்து மழை வரும், எங்க இருந்து நன்மை வரும்? இப்படி வாழ்க்கை நான் சொல்ல சாபக்கேடான வாழ்க்கைங்க. அதனால தான் இந்த லிஸ்ட்டை சாபத்தில் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலயமாகிய நன்மையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு நேராக வானம் திறக்க. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறவங்க? இதெல்லாம் கொஞ்சம் போய் உட்காந்து தியானிங்க. பாஸ்டர் என்னமோ சொன்னார், கடன்லாம் ரத்து செய்யப்படும்னு. ஒன்றுமே ஆக மாட்டுதே, கடன்லாம் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே தானே இருக்குது. அப்படின்னா இந்த 23ஆம் வசனம் ஞாபகம் வரணும். என் தலைக்கு மேலே என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? வானம் வந்து வெங்கலமாக இருக்கா, பூமி வந்து இரும்பு மாதிரி இருக்கா. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள், அதில் ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை திறக்கும் போது, வானம் திறக்கப்பட்டிருக்கும், திறக்கப்பட விளைவு என்னன்னு சொல்றாருன்னா, கர்த்தர் சொல்ற ரிசல்ட் என்ன தெரியுமா?
நீ கடன் வாங்காமல் நீ என்ன செய்வ அப்படின்னா நீ அடிமையா இருக்க மாட்டேன்றாரு. நல்லா கவனிங்க. கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனுக்கு என்னவா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது, அடிமையா இருக்கான். எங்கேயா அதில் கை நீட்டி வாங்குறேன்னா நான் அவனுக்கு அடிமை. என்ன அடிமையா இருப்பதுக்காக கர்த்தர் உண்டாக்கல, என்னை ரட்சித்தது எதற்காக? இன்னும் அடிமையா இருப்பதுக்காகவா? இன்னும் சாபத்திலே இருப்பதுக்காகவா? கர்த்தர் எனக்கு நேராக வானத்தை திறக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நேராக. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை இரும்பு மாதிரி பூமி இருக்கா, உன் தலைக்கு மேலே வானம் வெங்கலம் மாதிரி இருக்கா, இன்னைக்கு அதை மாற்றலாம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரால் அதை மாற்ற முடியும்? நம்புறவங்க கையை வச்சு சொல்லுங்க, அதை கர்த்தரால் மாற்ற முடியும். இன்னைக்கு என் தலைக்கு மேலே வெங்கலம் இருந்தாலும் சரி, நான் விதைக்கிற நிலம் அது இரும்பு மாதிரி இருந்தாலும் சரி, அதை கர்த்தரால் மாற்ற முடியும். எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க அதை கர்த்தரால், அவரால் அதை மாற்ற முடியும். ஏன் மாற்ற முடியும்னு சொல்றேன்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாருங்க. தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் மாறும்? ஏன் இது நடக்கும்? இந்த மாற்றங்கள் எப்படி வரும்? ஏன்னா வேதம் சொல்கிறது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிப்போமா எல்லாரும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசிப்போம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை. நல்லா கவனிங்க. இட்ஸ் டாக்கிங் அபவுட் a common grace. கடவுள் எப்படி பொதுவான விதத்தில் எல்லாருக்கும் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் என்பதை சொல்ல. தான் நல்லவன் மேலேயும் மழை பெய்யுது, கெட்டவன் மேலேயும் மழை பெய்யுது. நல்லவன் மேலேயும் சூரியன் உதிக்குது, கெட்டவன் மேலே என்ன பண்ணுதான்? இது என்ன காட்டுது? கடவுள் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் எல்லாருக்கும். ஆனா மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற எனக்கு கர்த்தர் எப்படி இருக்கார் தெரியுமா? அவர் என்ன இந்த மாதிரி பொதுவான கிருபையில வைக்கிறவர் மாத்திரம் இல்ல, கிருபையும் சத்தியத்தையும் அறிந்திருக்கிற எனக்கு நேராக கர்த்தர் வானத்தின் வாசல்களை தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலயமாகிய நன்மையிலிருந்து எடுத்து எனக்கு நேராக வானத்தை திறந்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறாராம். நான் இதை சொல்லிட்டு போக கூடாது. கர்த்தர் நல்லவருக்கும் சூரியனை உதிக்கிறார், கெட்டவனுக்கும் சூரியன் உதிக்கிறாரு. கர்த்தர் நல்லவன் மேலே மழை பெய்ய, தீயமே. அது காமன் கிரேஸ். அது பொதுவாக கடவுள் எல்லா மனுஷனுக்கும் அருளுகிற கிருபை. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் விசேஷமானவன். கையை வைத்து சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் விசேஷமானவனா இருக்கிறதுனால தான் எனக்கு நேராக கர்த்தர் என்ன பண்றாருன்னா வானத்தை திறக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு நேராக கர்த்தர் என்ன பண்றாரு? வெங்கலமா இருக்க விடுறதில்ல, இரும்பா இருக்கிறதுக்கு விடுறதில்ல. நல்லா கவனிங்க. நீங்க வெறும் அந்த காமன் கிரேஸ் எல்லாருக்கும் அருள்கிற அந்த கிருபை மாத்திரம் இருந்தா போதும்னு சொன்னீங்கன்னா அது ஆண்டவருடைய பெஸ்ட், ஆண்டவருடைய சிறந்ததை அனுபவிக்கல. நம்ம பொதுவானதை அனுபவிப்பதுக்காக கர்த்தர் நம்ம ரட்சித்திருக்கார். நல்லா கவனிங்க. ரட்சித்து இன்னைக்கு மீட்டு இந்த சத்தியங்களை கேட்க வைக்கிறார். எதற்காக? நம்மளை இந்த உலகத்தில் வேர் பிரித்து காட்டுவதற்காக கர்த்தர் நம்மேல நமக்கு நேராக வானத்தை திறக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன வேர் பிரித்து காட்டுவதற்காக எனக்கு நேராக வானத்தை திறக்கிறாரு. பெஸ்ட்டை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெஸ்ட்டை கர்த்தர் உங்களுக்கு. சத்து உணவு திட்டம் இல்லை, ஒரு முட்டையை கொடுத்துட்டு சாப்பிடு சத்து உணவு வேணும் இல்லை. கர்த்தர் முட்டையும் கொடுப்பாரு, முட்டையை போட்ட கோழியையும் கொடுப்பாரு. நல்லா கை சாப்பிட்றீங்களா இல்லையா? முட்டையும் சாப்பிட்றீங்க, அப்புறம் சிக்கன் 65 சாப்பிட்றீங்க. எப்படி வந்துச்சு? சத்துணவு திட்டம் இல்லை, கர்த்தர் சம்பூரணமாய். அந்த சம்பூரணம் எப்போ வரணும்? வானம் திறக்கப்படணும். இன்னிலேருந்து உங்கள் ஜெபத்தை மாற்றுங்க. இந்த புது வருஷத்துக்குள்ளே போகும்போது கேட்கணும், எனக்கு நேராக வானம் திறக்கப்படணும். ஆண்டவரே, இப்போ இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு கர்த்தர் என்னை பெருக பண்ணுவா. கையை வச்சு இப்போ இருக்கிறத காட்டிலும் பெருகணும்னா வானம் திறக்கணும். வானம் திறக்கணும்னா உபாகம் 28:1 ஞாபகம் இருக்கணும். என்ன ஞாபகம் இருக்கணும்? இந்த வசனம் வாயை விட்டு பெரிய நீங்கள் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நான் எப்படி இருப்பேன்? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வேன்.
செஞ்சு பாருங்களேன். அவர் என்ன செய்ய முடியும்னு உங்களுக்கு காட்டுவார். அவர் செய்ய முடியுன்றத காட்டுற நிலையில் உங்கள் வாழ்க்கை வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன், அது இந்த உலகத்தில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காட்ட அவர் வல்லவராய் நிச்சயமாக இருப்பார். இந்த சத்தியத்தை போதிக்க எனக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறேன். எங்கே போனாலும் கர்த்தர் எனக்கு நேராக வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்க, அடைக்கப்பட்ட வாசலில் போய் நான் நின்றா கூட எனக்காக கர்த்தர் வானத்தை திறப்பார். எனக்கான வழியை கர்த்தர் உண்டு போனார். நிறைய பார்த்துருக்குறேங்க, நிறைய அனுபவிக்கிறேன் தினந்தோறும். எத்தனையோ காரியத்தில் என்கிட்ட சொல்லுவாங்க, சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சில காரியங்களில் போய் வெளியே வரும்போது, சில காரியங்கள் சவாலுக்குள்ளே போயிட்டு வரும்போது அதை கேட்குறவங்க அதை என்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் பாஸ்டர், கர்த்தர் உங்களை எங்கேயுமே விட்டு கொடுக்கல பார்த்தீங்களா? அப்போ எனக்கு நான் சொல்லுவேன், ஏன் விட்டு கொடுக்கலனா, எனக்கு நேராக கர்த்தர் எப்பொழுதும் வானத்தை திறக்கக்கூடிய நிலையில் நான் என்ன அவருக்கு முன்பாக வைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கை கொள்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் அதை செய்கிறேன். அவர் என்ன பேச சொல்கிறாரோ அதை வந்து பேசுகிறேன். எந்த தயக்கமும் எனக்கு இல்லை பாருங்க. என் வாழ்க்கையில் அதை நான் கை கொள்கிறேன். ஊழிய அழைப்பிலும் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய சொல்கிறேன் அதை நான் தைரியமாக செய்கிறேன். எந்த விதமான தயக்கமும் எனக்கு இல்லை. அவங்க நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, அதை பற்றிய கவலை ஐ எம் லீஸ்ட் பாதர் அபவுட். ஏன்னா இன்னைக்கு இப்படி பேசுகிறவங்க நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க. மனுஷன் வாய் மாறிக்கிட்டே இருக்கும், குரங்கு வாய் மாதிரி. குரங்கு மாதிரி தாவரதான் பார்த்தீங்க. மனுஷன் வாயை குரங்கு வாய் மாதிரிக்கும் இருக்குது. இப்போ சில நேரம் இங்கே ஒன்று பேசும், அப்புறம் அங்கே போயிட்டு வேற மாதிரி பேசும். இன்னைக்கு நல்லா ஓஹோஹோ, அப்புறம் சீ 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 அப்படின்னு பேசும். அதனால தான் நான் கர்த்தரை நம்புகிறேன். கை வச்சு நம்மளாம் யாரை நம்புகிறோம்? யாராவது பேசுறத வச்சு மயங்கி அப்படியே உழுந்தீன்னு வச்சிங்க, அதே ஆள் உங்களை மிதின்னு மிதிக்கிற மாதிரி அடுத்த வார்த்தை வரும். எந்த புகழுக்கும் எந்த வீண் புகழ்ச்சிக்கும் உங்களை ஒப்பு கொடுக்காதீங்க. அதுக்கு நேரம் ஒன்று சொல்லணும், இது எல்லாவற்றுக்கும் காரணம் கர்த்தர் வானத்தின் கதவுகளை எனக்கு நேராக திறந்திருக்கிறார். என்ன மாதிரி ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் சொல்ற இந்த மாதிரி இருந்தா வாழ்க்கையில சம்பூர்ணம். பாருங்க, ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எப்படி போஷிக்கிறார், எப்படி வானத்தின் வாசல் உங்களுக்கு திறக்கப்பட்டா. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் வாங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. சொல்றாரு, என் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பரந்த அவருடைய கொடி நேசமே. நல்லா கவனிங்க, கர்த்தர் எப்படி அழைத்துட்டு போறான்? விருந்து சாலைக்கு அழைத்துட்டு போறாரா. ஆண்டவர் ஒன்றும் நம்மளை ஒன்றும் கஞ்சத்தனமா நடத்துறவர் இல்லை. வானத்தின் வாசல் திறக்கப்பட்டுச்சுன்னா, வானம் உங்களுக்கு நேராக திறக்கப்படணும்னா, விருந்து, ராஜாவின் விருந்து. நல்லா கவனிங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நிலைக்கு நம்ம நடத்துகிற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற பாத்திரங்களா நம்ம இருக்கணும். அதான் வேதம் சொல்கிறது. யாக்கோபு சொல்றாரு பாருங்க, எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது, அவ்விடத்துல யாதொரு வேற்றுமை நிலையிலும் மாறுதலும் இல்லை என்று வேதம் சொல்கிறதே. எந்த நன்மை, எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதமும் வானம் எனக்கு நேராக திறக்கப்படும், எல்லா நன்மையும் கொடுப்பாரு. வானம் அடைக்கப்பட்டுச்சுன்னா ஒன்றும் வராது. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு செக் பண்ணுங்க. அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் வெங்கலம் போல என் தலைக்கு மேலே வானம் வெங்கலம் மாதிரி இருக்கா? நான் உழைக்கிற பூமி எனக்கு இரும்பு மாதிரி இருக்கா? ஆனா இங்க சொல்றார், கர்த்தர் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு கர்த்தர் சொல்றபடிலாம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பானா, அவனுக்கு ஆண்டவர் வானத்தை திறக்கிறாரா, நல்ல பொக்கிஷ சாலையத்தில் இருந்து எடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை வந்து ராஜாவின் விருந்துக்கு அழைத்துட்டு போறார். அவர் தம்முடைய நேசத்தின் நிமித்தமா, அன்பின் நிமித்தமா என்ன பண்றாரு? விருந்துக்கு அவனை அழைத்து கொண்டு போறாரு. எப்படி இருக்கும்? சம்பூரணம் இருக்கும். வானம் உங்களுக்கு நேரம் திறக்கப்பட்டுச்சுன்னா எதுக்கும் தட்டுப்பாடு இல்லை. எல்லாத்துக்கும், எல்லா தேவையிலும் கர்த்தர் அற்புதத்தையும் சம்பூர்ணத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் பாருங்க. அந்த வீடியோவில் ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா,
7 காரணங்கள் ஏன் பிரச்சனை மனுஷனுக்கு வருகிறது. சரி, நல்லா இது போல் பிரச்சனை என்னதான் வருதுன்னு கேட்கலானுங்க. காது கொடுத்து கொஞ்சம் கேட்டேன் பாருங்க. கேட்டோன்னு சொல்ல, முதல் காரணம், தேவன் உன்னை நேசிக்கிறதுனாலே உனக்கு வியாதி வருகிறது. அப்போவே வீடியோ டெலீட் பண்ணிட்டேன், இம்மிடியட் டெலீட். சத்தியத்துக்கு ஒவ்வாத ஒன்று சொல்றாரு. சிலர் உட்காந்துக்கா, கரெக்டு, கர்த்தர் என்னை நேசிக்கிறதுனால என்ன பண்றாரு. சில கும்பல் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, வெள்ளையும் சொல்லியமா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பரலோகத்திலேருந்து எல்லா சாபம், பூமியில் சாபம் இருக்குன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆமேன் ஆமேன் ஆமேன். கொஞ்சம் விழிப்படையணும். சில நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க பாருங்க, பிரசங்க நேரத்தில் இந்த மாதிரி எதாவது கேட்டால் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் ஆமேன். எதுக்கு ஆமேன் அல்லேலூயா சொன்ன உனக்கு தெரியுமா? இல்லை, ஏதோ சொன்னார், எழுப்புறதுக்கு ஏதோ ஒன்று சொன்னார், அதனால் ஒரு ஆமேனை போட்ட ஆமீனுக்கு ஒரு அல்லேலூயா சேர்த்து போடு. நான் கேட்குறேன், பரலோகத்தில் இந்த சாபத்தை ஆண்டவர் உண்டாக்கி அனுப்புகிறாரா? இந்த பூமியில் சாபத்தையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு? நல்லா கவனிங்க, இந்த பூமியை கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதமாக உண்டாக்கி மனுஷன் கையில் கொடுத்தாரு. மனுஷனுடைய புத்தி எண்ணங்கள் சரியில்லாமல் போன போது இந்த மனசுக்குள்ள தரித்திரம் போய் உட்கார்ந்துருச்சு. இந்த பாவம் உள்ள வந்தோடனே தரித்திரத்தை உள்ள மனசுக்குள்ள அனுப்பி வாழ்க்கையில மனுஷன் உயர்ந்த நிலைக்கு யோசிக்க முடியல. எல்லாவற்றையும் அந்த தரித்திரத்துக்கு ஏதுவான, பாவத்துக்கு ஏதுவான சிந்தை தான் மனுஷனுடைய மனதை ஆளுகை செய்யும், வாழ்க்கை ஆளுகுது. சில பிள்ளைங்கள்லாம் வளர்க்கும் போது சில பெற்றோர்லாம் சொல்லி வளர்ப்பாங்க பாருங்க. என்ன சொல்லுவாங்க பாரு, நம்மளாம் ஒன்றும் பணக்கார வீட்டு குடும்பம் இல்லை, நம்ம ஒரு ஏழை குடும்பம். ரொம்ப அவசியம், ரொம்ப ஜீனியஸு. பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, தாய் பிள்ளைக்கு, வளர்கிற பிள்ளைக்கு என்ன ஊட்டுறாங்க, நம்மளாம் ஏழை குடும்பம், பணக்காரம் கிடையாது. இது ரொம்ப அவசியமாக, இந்த இராணுவ ரகசியம் அந்த குழந்தைக்கு ரொம்ப அவசியமாக. நான் பாமா போட போகுது அது எடுத்துன்னு போயிட்டு. நான் சொல்கிறேன், ஒருத்தரையும் கர்த்தர் ஏழையா தரித்திரமாக படைக்கல. பல நன்மைகளை கர்த்தர் நமக்குள்ளே, அதான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ பெரிய ஆற்றலை, வரங்களை, தாளந்துகளை ஐஸ்வர்யமாய் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஏன் உங்களை நீங்க தரித்திரன்னு நினைக்கணும்? இந்த பாவம், இந்த பிசாசினுடைய எண்ணங்கள் பாருங்க, தரித்திரத்தின் மனநிலை, பாவத்தினுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளை தாழ்வாகவே சிந்திக்க வைக்குது, தாழ்வாகவே பேச வைக்குது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த தாழ்வின் நிலைகளையே சொல்லி கொடுக்குறோம். நம்மளால முடியாது, நம்மளால உயர முடியாது. நான் கேட்குறேன், கர்த்தர் ஒரு மனுஷனை பிறக்கும் போது இவன் ஐஸ்வர்யவான், இவன் தரித்திரனா கர்த்தர் உண்டாக்குனாரு தாயின் கருவில்? கிடையாதுங்க. பிறந்து வளர்ந்து நம்ம எந்த சூழ்நிலையில, சமுதாயம், நம்மளை சூழ இருக்கிற மக்கள், நம்ம என்ன கேட்கிறோம், அதனால் நம்முடைய மனமும் இருதயமும் வாழ்க்கையும் எப்படிப்பட்ட தாக்கத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கு, அதனுடைய விளைவாதான் தரித்திரத்தில் இருக்கிறனா ஆசீர்வாதத்துக்குள்ள வரனா. இப்படிப்பட்ட சத்தியத்தை இங்க உட்கார்ந்து கேட்கும் போது ஒன்று நீங்க தீர்மானிப்பீங்க, இல்லை இனிமே தரித்திரத்தில் நான் இருக்கக்கூடாது, இனிமே நான் தோல்வியில் இருக்கக்கூடாது, இனிமே என் தலைக்கு மேலே வானம் வெங்கலமாக இருக்கக்கூடாது, இனி நான் செய்கிற உழைப்பு எனக்கு இரும்பாக இருக்கக்கூடாது, என்னுடைய தலைக்கு மேலே வானம் திறக்கப்பட்டிருக்கும், நான் கை வைத்து செய்கிற பூமியில் மிகுதியான பலனை கர்த்தர் கொடுக்கக்கூடிய என் உழைப்பின் மேலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறார். இதுதான் எனக்குரியது என்பதை நம்ம நினைக்கும் போது நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஒன்று ஆக்குவார். வாளா இருக்கிற உங்களை படிப்படியா தலையாக்கி, கடன் வாங்குற என்ன கடன்லாம் கொடுத்து முடிச்சு, இனி கடன் கொடுக்கிறவர்கள் என்கிற நிலையில கர்த்தர் நம்மளை உயர்த்த ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் இதெல்லாம். 3 சத்தியங்களை உங்களுக்கு காண்பித்தேன் இன்னைக்கு. 1, ஒரு அறிவு வரணும், என் தேவன் என் கடனெல்லாம் ரத்து செய்வார். 2வது, பார்க்குறதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுக்கணும். அந்த 2வதுலேயே இன்னொரு காரியம், என் வாயை திறந்து சொல்லணும், நான் இனி கடன் வாங்க மாட்டேன். 3வது கர்த்தர் சொல்லும், வாழ்க்கையும் உன்னுடைய வேலையும் உன்னுடைய உழைப்பும் திறந்த வாசல், வானம் திறக்கப்பட்டிருக்கணும், அது கீழே நம்முடைய வாழ்க்கையும் உழைப்பும் இருக்கணும். நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருத்தருமே தடுக்க முடியாதுங்க.
எத்தனை பேர் சதி பண்ணிட்டோம் வேலை ஸ்தலத்தில், உங்களுக்கு எத்தனை பேர் சதி பண்ணிட்டோம், நீங்கள் பார்ப்பீங்க அத்தனை சதிக்காரர்களையும் தாண்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி காட்டுவார். ஏன்னா வானம் திறக்கப்பட்டிருக்கு. வானம் திறக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? நான் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கை கொள்றேன். பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் பாருங்க, 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா ஆண்டவரால் செய்ய முடியாத ஒண்ணுமே இல்லைங்க. கவனிச்சு பாருங்க, முதல் வசனம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 21 முதல் வசனம் வாசிப்போம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர். நீங்கள் ராஜாவினுடைய இருதயம் கர்த்தரின் கையில நீர்க்கால்களை போல, ரிவரை டைவர்ட் பண்ணி விடுகிற சேனல் போல இருக்கான். ஆண்டவர் சொல்ற ராஜாவுடைய இருதயமே என் கையில இருக்குப்பா. நல்லா யோசிச்சு பாருங்க. வானம் திறக்கப்படும். கர்த்தர் சொல்றாரு, எந்த மனுஷனை திருப்பணுமோ அந்த மனுஷனை என்னால் திருப்ப முடியும், எந்த காரியத்தை மாத்தினாலும் என்னால் முடியும். அதை திருப்புகிற சக்தி என்கிட்ட இருக்கு. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும். ஐயா அந்த மனுஷன் தடுத்துட்டான், இதனால தான் நடக்கல. கர்த்தர் சொல்றாரு, எல்லாருடைய இருதயம் என் கையில் திரும்ப. ராஜாவுடைய இருதயமே என் கையில். ரிவரை சேனலைஸ் பண்ணி ஒரு பாருங்க, நீரூற்று எத்தனை விதத்தில் அது பாய்ந்து ஓடுது பாருங்க. கர்த்தர் சொல்ற அது மாதிரி எல்லாத்தையும் பாய்ந்து ஓடக்கூடிய ஆயிரக்கணக்கான வழிகளை உனக்கு நேரா நான் திறக்க முடியும். ஏன்னா உனக்கான வானத்தை நான் திறந்திருக்கிறேன், உனக்கான ஆசீர்வாதமான மலையை வர்ஷிக்க செய்கிறேன். இன்னைக்கு வேலைக்கு போகும்போது உழைப்பை பெருசாக நம்பாதீங்க, ஆனால் அதை அதுக்கு மேலே ஒன்று நம்புங்க. என் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வாதம். எனக்கு உழைப்பு தான் கடவுள் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு பண்ணுறீங்க. என் உழைப்பை காட்டிலும் என் தேவன் பெரியவராய், என் வேலையை காட்டிலும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். அப்படி நினச்சி நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். கர்த்தர் சொல்கிறதெல்லாம் செஞ்சு பாருங்கள். யாருடைய இருதயத்தை திருப்பணும்னாலும் திருப்புவார். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தரால் திருப்ப? எவ்வளோ கடினமான ஒரு மனுஷன். வர நாட்கள் அதெல்லாம் காட்டுவோம் பாருங்கள். எப்படிலாம் கர்த்தர் திருப்பி செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ற ஒரு மனுஷனை கொண்டு வருவார்ன்றதை பார்ப்பீங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கை கொண்டு. இதுதான் யோசுவாவுக்கு சொல்றாரு. யோசுவா, நீ எதையை பத்தியும் கவலைப்படாத. என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை, அதை பத்தி கவலைப்பட. உனக்கு பிரச்சனை இல்லை, அற்புதம் செய்வேன், யுத்தத்தில் வெற்றியை கொடுப்பேன். 31 யுத்தத்தை அவன் ஜெயிச்சானே. எப்படிங்க ஜெயிச்சான்? அவன் சாமர்த்தியமா? இல்ல, அவனுடைய உழைப்பின் மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதினால ஆசீர்வாதம் பெருசா இருந்துச்சு. ஏன்னா யோசுவாவுக்கு நேராக வானம் திறக்கப்பட்டு இருந்துச்சு. பொருளாதாரம் குறைபடலையா அவனுக்கு? நான் சொல்றேன், அதே தேவனை தான் இன்னைக்கு நாமும் சேவிக்கிறோம். அதே அற்புதத்தை செய்ய கர்த்தர் இன்னைக்கும் வல்லவராக இருக்கிறார். அதை காட்டிலும் பெரிய அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு நேராக வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க. எழும்பி நிற்போம், அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த அருமையான சத்தியத்தை இந்த காலை வேளையில் கேட்க கொண்டு வந்த ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக வானத்தை திறப்பதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் கேட்டதை கேட்ட நிலையில் வைக்காம, கேட்டதை தங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னபடியே செய்கிற நிலைக்கு தங்களை மாற்றட்டும். மிகப்பெரிய அற்புதத்தை, மிகப்பெரிய ஆச்சரியங்களை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். கடந்தெல்லாம் எப்படி வெளியே வருவதற்கு இன்னைக்கு இந்த 3 சத்தியங்களை காண்பித்திருக்கிறீர். கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் போய் மறுபடியும் கடல்ல சிக்கிக் கொள்ளாதபடிக்கு வானம் திறக்கப்படும் போது அதன் ஆசீர்வாதத்தின் விளைவு கர்த்தர் சொல்றார், நீயும் கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. அந்த உயர்ந்த நிலை, அந்த ஆளுகிற நிலை ஆண்டவரே, அப்படி உயர்ந்து வருகிற, எழும்பி வருகிற நிலை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும், பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, குடும்ப உறவுகளில், வேலை ஸ்தலத்தில், தங்களுடைய எதிர்காலத்தில் உம்முடைய பிள்ளைகள் எழும்பி வருகிற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக எப்பொழுதும் வானம் திறக்கப்பட்டிருப்பதாக.
கேட்ட ஒவ்வொரு சத்தியம் உடைய பிள்ளைகளுக்கு அப்படியே பழிக்கட்டும். அதை அவர்கள் வாழ்க்கையில் அதை கை கொள்ளட்டும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளைகள் விதைக்கிறார்கள் ஆண்டவரே. நிச்சயமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக வானத்தை நீ திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவைகளில் அற்புதம் செய்யும், ஆச்சரியமாய் வழி நடத்தும். உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். எப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.